ஸோ வணக்கம் ராம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஸோ தரமணி படம் எப்படி வந்திருக்கு? தரமணி படம் நல்லா வந்திருக்கிறதா தான் எல்லாரும் சொல்றாங்க, நானும் அப்படிதான் நம்புறேன். ஓகே. ஸோ ஏன் சார் படம் இவ்ளோ டிலே? ஏன்னா நாங்க ரொம்ப முன்னாடியே எதிர்பார்த்தோம் படத்தை. ஆமா, படத்துல ஹீரோ இல்ல, புது ஹீரோ. படம் வந்து ஒரு விமன் சென்ட்ரிக்கான பிலிம் 2. 3 ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் படம் கிடையாது. 4 கமர்ஷியலா ட்ரை பண்ணாங்க கூட அது ரிலீஸ் ஆனாதான் கமர்ஷியல் ஒத்துக்குவாங்க, அது வெளில தெரியாது. அப்புறம் 5 ஒரு சின்ன படமும் இல்ல, பெரிய படமும் இல்ல. ஏன்னா ஒரு புது ஹீரோ வச்சு எடுக்கக்கூடிய பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்கல, கொஞ்சம் செலவழிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கு ஏற்ற பிசினஸ் இல்ல. அண்ட் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் சேர்க்கிற இது ஒண்ணு. அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல ஒரு படத்தை எடுக்கிறத விட ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். உண்மை இருக்கு. அதுக்கு நடுவில் ஜிஎஸ்டி நிறைய கன்ஃபியூஷன். ஸோ இதெல்லாம் போட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நாள் ஆயிடுது. ஓகே. ஸோ இந்த ஒரு பெயின் ஒரு பக்கம். இப்போ சென்சார் போர்ட்ல இருந்து ஏ சர்டிபிகேட் நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த படத்துக்கு? சென்சார் போர்டு வந்து யூஏ கொடுக்க ரெடியா இருந்தாங்க. ஓகே. அவங்க ஒரு 14 கட்டு சொன்னாங்க அந்த யூஏ மாத்துறதுக்கு. அந்த கட்டுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள்ல ஒண்ணுதான் வந்து அவங்க படத்துல ஹீரோயின் வந்து ராவா தண்ணி அடிக்கிறாங்க, அது ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் வந்து லிவிங் டுகெதர்ங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல் படி இன்னும் அங்கீகரிக்கப்படல. அதாவது லிவிங் டுகெதரை வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு ஏ அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் வந்து 2 தடவை ஆன்டியா சிகரெட் அடிக்கிறாங்க, அது 1 தடவை குறைச்சிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. பட் அதனால அந்த படத்துல எதுவும் இட் வில் அஃபெக்ட் த மூவிஸ் நேச்சர் ஒரு விஷயம். ரெண்டாவது எனக்கும் என்ன தோணுச்சுன்னா அந்த படத்துக்கு ஏ வாங்குறது எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இந்த படம் மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுது, அதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ பத்தி பேசுது. அப்படிங்கிற விஷயத்துல நான் என்ன நினைச்சேன்னா இதை வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பாக்குறது கரெக்டா இருக்கும். இந்த படம் வந்து செக்ஸ் படம் கிடையாது, இந்த படத்துல காம காட்சிகள் கிடையாது, இந்த படத்துல காமத்தை விக்கல, இந்த படத்துல செக்ஸ விக்கல, எதுவுமே பண்ணல. இந்த படம் செக்ஸ பத்தி கூட பேசல அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அது மாதிரி இஷ்யூஸ பத்தி பேசுது, காதல் இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி பேசுதுங்கிறதுனால இது வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட முதிர்ச்சி அடைந்தவர்கள் பாக்குறது கரெக்டா இருக்கும். அப்படிங்கறதால ஏ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ண அந்த கட் இல்லாம. பட் ஏ எடுக்கல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு டாக்ஸ்ங்கிறது ஒண்ணு, அந்த பிரச்சனை தாண்டிடும். இதனால சேட்டலைட் வைக்க முடியாது. பெண்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன்னா நம்ம ஊர்ல ஏ சர்டிபிகேட்னா பெண்கள் போக கூடாதுன்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா ஏ சர்டிபிகேட் பத்தி தப்பான அபிப்பிராயங்கள் தான் இருக்கு. அப்ப இது வரைக்கும் வந்து நம்ம ஊர்ல வந்து யூன் ரிலீஸ் ஆன பாதி படங்கள் ஏ சர்டிபிகேட் தான். ஆக்சுவலா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த படம் குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படமும் இல்ல. அதை தவிர நான் பண்ண விரும்பல, அதனால ஏ எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறமும் சில கட்சி சொன்னாங்க அந்த எஃப் வேர்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி. சோ அந்த எஃப் வேர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட எடுத்த படம் அப்படியே வருது. சென்சார் போர்டு வந்து ஆக்சுவலி அவங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க வந்து இப்படிதான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தலாம் இல்ல, நீங்க ஏ எடுக்கலாம் இதை பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைனாங்க, நம்ம ஏ எடுத்துக்கிட்டோம். சோ இதான் விஷயம். பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து எப்படி சமூகத்தில் ஒரு ஆணுக்கு ஒன்னாவும் பெண்ணுக்கு ஒன்னாவும் இருக்கும், அதே மாதிரி சென்சார் போர்ட்லயும் இருக்கு அப்படிங்கிற ஒண்ணு எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா என் படமே ஆண் பெண்ணை பத்தியான படங்கிறதுனால அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் ப்ரொமோஷனில் யூஸ் பண்ணி இந்த விதை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அஞ்சலி டெக்ஸ்ட் பண்ணுற அந்த ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆண்கள் வந்து ராவா தண்ணி அடிச்சா அந்த ஒரு போஸ்டாக இருக்கட்டும், இந்த ஒரு ஐடியா யாரோடது சார்? ப்ரொமோஷனல் ஐடியா எங்களோட ஐடியா தான். ஏன்னா படத்தை எப்படி ப்ரொமோட் பண்றதுன்னு முன்னாடி யோசிச்சிருந்தோம். ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சு, இந்த படம் பெண்களுக்காக எடுத்த படம், பெண்கள் வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆச்சு. அதனால சரி ஓகே. ஓகே சார், இப்போ ஆகஸ்ட் 11 ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் வந்து விவேகம் தலையோட விவேகமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பயங்கர பயமா தான் இருக்கு. நான் ப்ரொடியூசர் இந்த டேட் சொன்னப்போ ஏன் சார் இப்படி பண்றீங்க, இது ஆக்சுவலா விவேகம் மட்டும் சேல் சார் நீங்க பண்றதுன்னு சொன்னேன். பட் அவருக்கு வந்து எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்ல, நான் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு போல்டா படத்தை பிலீவ் பண்றாரு. ஸோ அப்போ ஒரு ப்ரொடியூசர் சொல்றப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால ஓகே. ஸோ உங்களோட இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தங்க மீன்கள் படம் வந்து ஒரு அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ அழகா பிரதிபலிச்ச ஒரு படம். அப்படி கான்ட்ராஸ்டான ஒரு இதுக்கு இந்த ஒரு படம் எடுக்க உங்களை என்ன விஷயம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு சார்? ஒரே படத்தை திரும்ப திரும்ப எடுக்க முடியாது நம்ம ஒண்ணு. ஒரு ரெண்டாவது நான் ஒரு அடல்ட் வேற, நானும் ஒரு ஆண் தானே ஒண்ணு. அப்புறம் வந்து உலகத்துல குழந்தைகள் மட்டும் வாழல, ஆண்களும் வாழ்றாங்கல்ல. ஆண்கள் பெண்கள் 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாழ்றாங்க. அந்த கதையை எடுக்கிறப்ப அந்த கதையை அப்படி எடுக்கணும், இந்த கதையை எடுக்கிறப்ப இப்படி எடுக்கணும். இல்ல என்ன ஒரு விஷயம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு சார் இதை நீங்க அடுத்த படமா எடுக்கணும்னு? நானும் இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த ஊர்ல தான், நானும் சென்னையில தான் இருக்கேன். சென்னையினுடைய எல்லா லைஃப் ஸ்டைலும் எனக்குள்ளயும் இருக்கு. என்னை சுத்தி இருக்க உதவி இயக்குநர்கள் இருக்கு, என் நண்பர்கள் இருக்கு, பாக்குற ஆட்கள் இருக்கு, படிக்கிற புத்தகங்கள்ல இருக்கு, நியூஸ் பேப்பர்ல இருக்கு, எவ்ரிடே நியூஸ்ல இருக்கு, நியூஸ் சேனல்ல இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன்ல இருந்தா அந்த கதை. ஓகே. யுவனோட மியூசிக் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா he is always your pillar of support. ஆமா. சோ இந்த ட்ரைலர்ல கூட நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணது யுவனோட BGM தான். கண்டிப்பா இந்த படம் இல்ல, நான் பண்ண 3 படங்கள் இப்ப அடுத்து பண்ணிட்டு இருக்க எல்லாத்துலயும் யுவன் பிளேஸ் a vital role. இன்னும் சொல்ல போனா நான் படத்துல ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டே இருக்கேன். பட் என் படத்தோட ரியல் ஹீரோ யுவன் தான். ஏன்னா அந்த படத்தை வந்து மீனிங்ஃபுல்லா மாத்துறது, மெயின் ஸ்ட்ரீமா மாத்துறது, அத நிறைய பேர்த்த கொண்டு போய் சேர்க்கறது யுவன் தான் பண்றாரு. அந்த பேக்கேஜ்
அண்ட் எனக்கு மியூசிக் சுத்தமா தெரியாது, அதனால அதோட மியூசிக் நல்லா வருவதற்கு முழு காரணம் யுவன் சங்கர் ராஜா தான். வித்தவுட் யுவன் ஐ கான்ட் இமேஜின் அபவுட் மேக்கிங் a movie. ஓகே. சோ அஞ்சலி உங்களோட லக்கி சாமா? இல்ல, இந்த படத்துல வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கேமரா ரோல் பண்றதுக்கு ஒரு 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 நல்ல தெரிஞ்ச ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு. ஓகே. கட்டல் தமிழ்ல நான் அவங்களை அறிமுகப்படுத்தினேங்கிற ஒரு சாக்க வச்சு நீங்க உங்களால பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன். சோ அவங்க ஒரு நட்பின் அடிப்படையில அதை பண்ணி கொடுத்தாங்க. சோ அதுக்குதான் அவங்க அது வந்து அவங்களுடைய பெரிய மனசுடைய அடையாளம். அடுத்து உங்களோட பேரன்பு படத்துலயும் அவங்க இருக்காங்கல்ல சார்? அதே தான் திரும்பவும் பேருந்து படத்துலயும் நம்ம இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய சொற்ப நபர்கள் அவங்களும் ஒருத்தாங்க. சோ படம் எப்படி சார் வந்துட்டு இருக்கு பேரன்பு? பேரன்பு முடிஞ்சிருச்சு, தரம்பு ரிலீஸ் ஆகி அதுல இருந்து ஒரு 2-3 மாதங்கள்ல பேரன்பு கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகே. சோ அது கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். ஆமா, இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு தான் அந்த படம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே ஓகே. ஆடியன்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது அடல்ட் மூவி, பெண்கள் தியேட்டருக்கு வரலாமா, இந்த மாதிரி நிறைய ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ யாருக்கான படம் இது? என்ன ஒரு மைண்ட் செட்டோட நம்ம தியேட்டருக்கு வரலாம் ஆடியன்ஸ்? இந்த படம் வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் திருநங்கை என அனைத்து பாடலுக்குமான படம் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இவ்வளவு நாள் யூன் நம்பி பார்த்த படங்கள்ல இருந்த ஆபாசத்தை விட இதுல ஆபாசம் கம்மியா தான் இருக்கும். அதனால தைரியமா வரலாம். ஓகே சார். நீங்கள் இப்போ ஆபாசம் இந்த மாதிரி விஷயங்கள் சென்சார் பற்றி பேசும்போது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க ஆசைப்படுறேன். டெலிவிஷனுக்கு வந்து சென்சார் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெலிவிஷனுக்கு ஒரு சென்சார் இருக்கு முன்னாடியே, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே படத்தை வந்து இப்போ ஏற்றிருக்காங்கன்னா திரும்ப சேட்டலைட் ஒரு சென்சார் பண்ணி தான் கொடுக்க முடியும். டிவி ஷோக்கு சென்சார் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அதோட முக்கியமா சோஷியல் நெட்வொர்க் சென்சார் இருக்கான்னு தெரியல. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா சில டிவி ப்ரோக்ராம் நீங்கள் ட்ரிபிள் கொடுக்கலாம். ஓகே. சோ அதுக்கு இதுக்கு நடுவுல தான் நாங்க போட்டி போட வேண்டியிருக்கு தியேட்டர்ல. அதனால ஒண்ணு வந்து டிவி சோஷியல் நெட்வொர்க்கு எப்படி இருக்கோ அப்படியே சினிமாவை ட்ரீட் பண்ணிட்டா ஓகே, இல்ல சினிமாவை ட்ரீட் பண்ற மாதிரி அதையும் ட்ரீட் பண்ணிட்டா ஓகே. ஓகே. உங்களோட ப்ரொமோஷன் போஸ்டர்ஸ்ல பார்க்கும்போது அந்த ஃபிஷ் பிக் பாஸோட தாக்கம் அங்கேயும் இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் நீங்க பாக்குறீங்களா? பாத்தீங்களா? பிக் பாஸ் பார்க்கல, பட் ஃபிஷ்ங்கிற வேர்டு வந்து நாங்க எப்ப யோசிச்சோம்னா எங்களுக்கு எஃப் வேர்டு வந்து மியூட் பண்ணாங்க படத்துல. அது ஒரு அப்போ வந்து என்னன்னு போடலாங்கிறப்ப எல்லாரும் நிறைய பேர் ஃபிஷ் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபிஷ் இஸ் யூசுவலி யூஸ் ஃபார் எஃப் வேர்டு ஆல்டர்னேட்டிவா நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க லிட்ரேச்சர்ல. அப்படி இருக்கிறப்ப இப்போ என்னோட அசிஸ்டன்ட் இப்ப நாங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன வெறுமனே எஃப் மட்டும் போடலாம்னப்ப சரி இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் வந்து ஃபிஷ் தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஓவியாவோட ட்ரெண்டிங் அப்படின்னாங்க, அதனால தூக்கி ஃபிஷ் போட்டோம். ஓகே. ஸோ மற்றபடி நீங்க பிக் பாஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்ல? வீட்லயும் டிவி இல்ல, ஆபீஸ்லயும் டிவி இல்ல, அதான் பிரச்சனை. ஓகே. ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து படங்கள் பாக்குறது இல்லையா? இல்ல படங்கள்லாம் பாக்குறேன் நானு. டிவி பெருசா பாக்குறேன், டிவி பாக்குறது இல்ல. ஏன்னா நம்மளுக்கு படம் பாக்குறதுக்கு டிவில இருக்கு, அப்புறம் ஆன்லைன்ல இருக்கு, அப்புறம் டிவி சீரீஸ் இருக்கு, கேம் ஆஃப் த்ரோன்ஸ், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், இப்படி இதுல இருக்கக்கூடிய சீரீஸை பார்த்துட்டே முடிக்கும். ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. சோ நடுவுல டிவிக்கான டைம்ங்கிறது இல்லாம தான் இருக்கு ஆக்சுவலா. ஓகே ஓகே. மை லாஸ்ட் क्वेश्चन சார். இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இது வந்து எல்லா அவார்டுமே ரொம்ப சந்தோஷமான அவார்டு தான். ஏன்னா அவங்க பணம் வேற தருவாங்கன்னு மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால கண்டிப்பா சந்தோஷம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். சீக்கிரமா ஒரு டைரக்ட் இன்டர்வியூ விஷுவல்ல நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. No.